திருவடிகளே சரணம். சத்குரு ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவதத் சுவாமிகள் மடம், ஆலப்பாக்கம், புது பெருங்களத்தூர், சென்னை 6,63,000. அக்கா வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்க சத்குருவோட சன்னிதானத்துல பாக்குறதுல. தரிசனம் பாத்தீங்க சாமியா, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் புஷ்பவல்லி. நான் வந்து சில ஒரு 10-15 வருஷமாகவே இந்த மாதிரி சித்தர்கள் எல்லாம் தேடி ஜீவ சமாதியை தேடி தேடி போய் நான் வணங்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து முதல் வந்து ஜீவ சமாதியை வணங்கணும் அப்படிங்கிற இது வந்து எனக்கு சொன்னது என் கணவர் தான். என் கணவர் இல்லை, இருந்தாலும் அவரோட வழியை பின்பற்றணும்னு நினைக்கிறேன். நிறைய ஜீவ சமாதி போய் பார்த்துருக்கோம். இன்றைக்கி தான் முதல்ல இவர் வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இங்கே போய் பாருங்கள், கோவில் பூட்டி இருந்தாலும் நீங்கள் போய் அதை மெதிச்சாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இன்றைக்கி தான் அவரை பார்க்க வந்திருக்கோம். நம்ம கடவுளை வணங்குறோமோ என்னவோ, கடவுள் வணங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சித்தர்களையும் அவங்க போய் வணங்குறது வந்து ரொம்ப விசேஷமானது. அதனால் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இது மூலிமா உங்களுக்கும் நீங்களும் நிறைய சித்தர்களோட ஆசைகள்லாம் பெற்று வாழ்க்கையில் நல்ல வளமோடு இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். சந்தோஷமா. அக்கா உங்கள் பேர் சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தேன்மொழி. நான் இங்கே திருவான்மியூர்லேருந்து வரேன். எனக்கு நிறைய சித்தர்கள் சமாதி அதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது இந்த மாமி இவங்களுடைய வீட்டுக்காரர் தான் எனக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஏதாச்சும் இங்கே ஒரு மீட்டிங் வந்தோம், பெருங்களத்தோடு ஒரு மீட்டிங் வந்தோம். அப்போ இவங்களுக்கு சொன்னாங்க, இங்கே ஒரு சித்தர் இருக்கிறாரு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். மாமி ஐயா இருக்கும்போது இப்படி தான் சித்தர் கோயிலாக கூட்டிகிட்டு போவீங்க, இப்போ அவர் கூட இருக்கிற மாதிரியே சொல்கிறாரு பாருங்க, போய் பார்க்கலான்னு இங்கே கால் வச்சவே எனக்கு கைகாலம் நடுக்கமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு சக்தி நமக்கு கிடைச்ச மாதிரி இருந்து, என்னடா கடவுள் நமக்கு இப்படி ஒரு இது கிடைச்சிருக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம அவருடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது நன்றி. உங்களுக்கும் முதல் முறை வர மாதிரி ஒரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முதல் முறையா வரோம். இந்த ஒரு பதற்றம், ஒரு உடம்புல ஒரு இது வைப்ரேஷன் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியுது, நல்லாவே நமக்கு தெரியுது. எல்லாருக்கும் கிடைக்கணும். சந்தோஷம். நீங்க வந்திருக்கிறது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ மகம் வந்து மாசம் தமிழ் மாசத்துல ரொம்ப சிறப்பா விசேஷமா இருக்கும். இப்போ பங்குனி மகம் நட்சத்திரம் 30/3/2026 திங்கட்கிழமை வர இருக்கு. காலையில ஒரு 9 மணி அளவுல சாமிக்கு அபிஷேகம். அதனை தொடர்ந்து வந்து இந்த குருவை சுற்றி குருவனம் மாதிரி நடந்து வருவாங்க. அப்புறமா நிறைய பக்தி இசை பாடல்கள், பிரசாதம், அபிஷேகம், அலங்காரம்னு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. காலையில ஒரு 9 மணில இருந்து ஒரு 12 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் இருக்கு. அப்படி சில சமயம் எல்லாரும் வேலைக்கு போறவங்க, வர முடியாதவங்க சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி முடியாதவங்க சாயங்காலத்திலயும் வந்து சாமி தரிசனம் பண்றாங்க. வியாழக்கிழமைகள்ல விசேஷமா இருக்கும். பௌர்ணமி, பிரதோஷம், நாளைக்கு பிரதோஷம் 16 மார்ச் பிரதோஷம். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேல இது அபிஷேகம், அலங்காரம் எல்லாமே ஒரு 6:30 மணி வரைக்கும் பிரசாதம் அலங்காரத்தோட முடிவடையும். அதனால வியாழக்கிழமை, பிரதோஷம், மகம் நட்சத்திரம், பௌர்ணமி இந்த நாட்கள் எல்லாமே விசேஷமா இருக்கும். அன்றாட தினங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு காலையில கூட ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு அபிஷேகம் நடந்துச்சு. ஒரு 10 மணி அளவில் அபிஷேகம் நடந்துச்சு. நம்ம யூடியூப் சேனல் நவகண்ட யோகீஸ்வரர் சதானந்தர் உடம்புல இருக்க அந்த பாகங்கள்லாம் எடுத்து மறுபடியும் தன்னுடைய உடம்புக்குள்ளேயே வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்துல பிரசித்தி பெற்ற ஒரு நவகண்ட சுவாமி தான் நம்ம சுவாமி. அதனால இவருடைய பேர் வந்து நவகண்டத்தில் பிரசித்தி பெற்ற நவகண்ட யோகீஸ்வரர் சதானந்தன். இவருடைய ஜீவசமாதி 1922 தை மாசம் நிகழ்ந்தது இந்த இடத்துல. இப்ப 104வது வருஷம் முடிஞ்சு இது 105வது வருஷம் மகா குரு பூஜை. ஒவ்வொரு வருஷமும் சிறப்பா நடக்குது. தை மாசத்துல மட்டும் வர மகா குரு பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும். 10,000 பேருக்கு மேல வந்து சாமியை நேரடியாவே தரிசனம் பண்ணுவாங்க. நாள் முழுக்க உபயங்கள், அன்னதானங்கள், அபிஷேகம், அலங்காரம்னு இந்த ஊரே உலகமே சேர்ந்து நம்ம சுவாமி மடத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி உலகெங்கிலும் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மகா குரு பூஜை தை மாசம்ன்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். மாசம் வருகிற தமிழ் மாசத்துல வருகிற மகம் நட்சத்திரத்துல இங்க குருவனம் நடக்க இருக்க அபிஷேகம், அலங்காரம்னு அன்னைக்கு ஸ்பெஷலா எல்லாமே விசேஷமா இருக்கும். நம்ம சேனல் நவகண்ட யோகீஸ்வரர் சதானந்தர். நம்ம யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மடத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம பதிவிடப்படும். இன்னைக்கு நீங்களும் நம்ம மடம் சேனல்ல வர்றது எங்களுக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஐயா வந்து நம்ம கூட தான் இருக்காரு. உங்க கணவர் சொல்றேன், ஐயா நம்ம கூட இருக்காரு. அவருடைய ஆசைகள் தான் உங்களை இன்னைக்கு வழி நடத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்குன்றதை நாங்க முழுசாவே நாங்க உணர்றோம். அவர் இல்லைன்ற ஒரு குறை உங்க மனசுல என்னைக்குமே இருக்கக்கூடாது. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். நம்ம எல்லாருமே சந்தோஷமா சுவாமிக்கு வந்து நம்மளால
முடிஞ்ச சேவைகளை செய்து நீங்கள் வந்து சாமியோட அருள் பெறணும்னு மனசார நாங்களும் வேண்டிக்கிறோம். உங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் வந்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அளவு கடந்த ஒரு ஜென்மத்து உறவு மாதிரி நம்ம எல்லாருமே நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சு சந்தோஷம். ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இறந்த என் கணவரோடதும் பங்குனி மாதம் மக நட்சத்திரம் தான் அவர் பிறந்தது. அதனால தான் கொண்டு இங்கே சேர்த்திருக்கார், கூடயே என் கூட வந்திருக்காரு. அவரும் பங்குனி மாதம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் அவரும். அதனால் எப்படி ஒரு இது வந்திருக்கு. என்னை விட்டு இல்லைங்கிறது ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை வந்து நிரூபிச்சுட்டு இருக்காரு. நான் அவன் கூட இருக்கண்டின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் உயிரோடு இருக்கும்போது இதுக்கு வரணும், இதுக்கு வரணும்னு எழுதி வச்சிருக்கேன் டைரியில். சென்னை உள்ள சுற்றி இருக்க ஜீவசமாதியில் எழுதி வச்சிருக்கேன். முதல்ல பெருங்களத்தூர் தான் எழுதி வச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் அவர் இறந்து 1.25 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நான் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து பார்க்கணும், இங்கே வரணும், அவரோட இது பார்க்கணும். அவரோட நட்சத்திரமும் அவரோட இதுவும் ஒன்றா இருக்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது தெரியல, ரொம்ப எனக்கு திருப்தியா, எனக்கு சந்தோஷமா அப்பப்போ நிரூபிச்சுட்டு இருக்காரு எனக்கு. நான் இருக்கண்டிங்கிறது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பேச கூப்பிட்டப்ப கூட நான் தயங்கினேன், நம்ம பேசணுமான்னு. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் பேசினதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப நன்றிமா. ரொம்ப சந்தோஷம். மகம் நட்சத்திரம் பங்குனி மாதம் வருகிற ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் வந்து இவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஐயா வந்து ஒரு பெரிய அதிசயத்தை இந்த நிமிஷம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. தொடர்ந்து வரணும், நீங்க எல்லாருமே வந்து சாமியோட நிகழ்ச்சிகள் விசேஷங்களை கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். சந்தோஷமா இருக்கணும். பங்குனி மாதம் தான் அவர் ஏப்ரல் 1ஆம் தேதி பிறந்தாரு. ஏப்ரல் 10 எங்களுக்கு திருமண நாள். அவருக்கு கேன்சரால தான் இறந்தாரு. அவர் இறந்ததுக்கு கடைசியாக கேன்சர்னு தெரிவித்ததும் திருமண நாள் அன்று தான். அவருக்கு கேன்சர் இருக்குன்னு அவருக்கு இருக்கிறது தெரிஞ்சது இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி தான் எங்களுக்கு தெரியும், காட்டி கொடுத்ததும். அதனால கடவுள் அவன் ஈசன் இல்லைன்னா நம்ம இல்லை. அந்த ஈசனை வழிகாட்டுறதுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்காங்க, சித்தர்கள்லாம். அதனால என்னைக்குமே அவங்களோட சித்தர்கள் புகழ் வாழ்க 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 வாழ்க. சந்தோஷமா. ஒரு சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும்னு அவருடைய இது வரைக்கும் இப்படி கிடைச்சது இல்லை. எப்படி வந்து நீங்க வந்து எனக்கு கொண்டு கூட்டின்னு வந்து எனக்கு ரோல் மாடலா ஒவ்வொரு கூட்டின்னு போய் என்னை எப்படி வழி நடத்திருக்காரு. இன்னைக்கு வந்து ஆட்சி காட்ட வச்சு அளவுக்கு எனக்கு வந்து கொடுத்தாரு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. சரி வாங்க சாமி பார்க்கலாம். வா சுரேஷ், அங்கே போய் பாஸ் பண்ண வீடியோ பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க பேசுறதை. பாஸ் பண்ண அங்கே போய்